நடைபெறுகிறது. கல்பக அம்பாளுடைய கஷேத்திரம் இது. அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா பக்தாளுக்கெல்லாம் உண்டாக முடியான ஒரு பெரிய மகாஹோமம். அதற்காக இந்த மகத்தான புராணம் நடக்கிறது. தேவி பாகவதம் பெரிய சமுத்திரம். தேவி பாகவதம் அம்பாளை பத்தி ரொம்ப நிறைய சொன்ன கிரந்தம். அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரத்திலே சதாட்சி பக்தனான ஹரிச்சந்திரனுக்கு வந்த ஆபத்து சாமான்யமான ஆபத்தா? அம்பாள் எல்லாம் மலை போல வந்துட்டு அப்படி பனி போல போக்க பண்ணிவிட்டாள். அதனால அம்பாளை உபாசிக்கிறவாளுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தா நீங்கி போயிடும், கஷ்டம் தங்கி நிற்காது. அதனால அம்பாளை ஒரு குடும்பமும் ஆராதிக்கணும், பூஜிக்கணும், ஜபிக்கணும், தியானம் பண்ணணும், அர்ச்சிக்கணும், ஸ்தோத்திரங்களை படிக்கணும். ஆனந்தலஹரின்னு ஆச்சாரியால் எழுதியிருக்காள். அந்த ஸ்லோகத்தை அவசியம் படிக்கணும். அந்த ஸ்தோத்திரத்தை 19 ஸ்லோகம் தான் அது. ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் ஆனந்தம் தான். அந்த ஸ்லோகம் சகலக்ஷேமத்தையும் கொடுக்கும். அது அதே போல கல்யாண விருஷ்டிஸ்தமம், கல்யாணத்தை மழையா பெய்யுமா குடும்பத்துல. அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்கணும். எல்லாம் ஜெயமங்கல ஸ்தோத்திர புஸ்தகத்துல இருக்கு. அப்படியே அம்பாளுடைய அனுகிரகத்தை உத்தரம் அடையணும். நல்ல அதிகாரியா உள்ளவர்கள் நல்ல மந்திரங்களை நல்ல ஆச்சாரிய நடத்துல உபதேசம் பெற்று மந்திரங்களை நிரம்ப ஆவர்த்தி பண்ணணும். க்ஷேமத்தை கொடுக்கும். சதாட்சி பக்தனான ஹரிச்சந்திரன் க்ஷேமத்தை அடைஞ்ச சரித்திரம் நேற்றைய தினம். இன்றைய தினம் சுகன்யா சரித்திரமும் ஸ்ரீராமன் அம்பாள் ஆராதிச்ச ராமச்சரித்திரமும் இன்றைய தினம். பிரம்மதேவன் நாராயணனுடைய பிள்ளை. நாராயணனுக்கு அப்பா கிடையாது. பிரம்மாவனுடைய பிள்ளை மரீச்சி, மரீச்சியினுடைய பிள்ளை காஷ்யபர், காஷ்யபருடைய பிள்ளை விவஸ்வான் அதாவது சூரியன், சூரியனுடைய பிள்ளை மனு. அந்த மனுவுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தார். இக்ஷ்வாகு, நிருக, ஷரியாத்தி, திஷ்ட, திஷ்ட, திருஷ்ட, கருஷகன், நரிஷ்யந்தன், புருஷத்ரன், நபகன், கவின்னு 10 பிள்ளைகளை பெற்றான் மனு. அதுவும் எப்படி யமுனாயாம் சதம் சமாகன் 100 வருஷம் யமுனையில போய் தபசு பண்ணி இந்த 10 பிள்ளைகளை பெற்றாள். கடைசி குழந்தை பிறந்தத்திலிருந்தே மாதாட்ட ஸ்தன்யபானம் பண்ணல, சிரிச்சுட்டே இருக்கு, விளையாடிட்டு இருக்கு. 5 வயசு வந்தது. அப்பா அம்மாவை பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டது. எனக்கு குடும்பம் பிடிக்கல, ராஜ்யம் பிடிக்கல, பகவான தியானம் பண்ணணும்னு ஆசை, நான் காட்டுக்கு போறேன், என்ன தேட வேண்டாம்னு சொல்லிட்டு பரப்பு போயிட்டாள். இப்படி யாரா பரப்புவாளா? கவிஷ்கனியானு விஷயேஷு நிஸ்பிருஹா விசஜ்யராஜ்யம் சாபந்தயௌவனம் நிவேஷ்ய சித்தே புருஷம் ஸ்வரோச்சிஷம் விவேஷகைஷோரபயா பரங்கதா. பால்யத்துல வைராக்கியம் வருமா? வயசான கழவருக்கு வரல வைராக்கியம். ஒரு தர்மம், ஒரு கோவில், ஒரு குளம் ஒண்ணும் இல்லாம எத்தனையோ கழம் இருக்கு. இப்போ ரூபாரமா ஒரு தர்மம் பண்ணாமே, ஒரு தெய்வத்தை ஸ்மரிக்காமே, ஒரு பகவத் குணம் கேட்காமே, அப்படி எல்லாம் உலகத்துல காண்றோம். கவி கனியான் விஷயேசு நிஸ்பிருகா. கடைசி குழந்தை அம்மா அப்பாக்கெல்லாம் பரம பிரிய பாத்திரம். ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு போயிட்டார். போய் அங்க போய் என்ன பண்ணார்? நிவேஷ்ய சித்தே புருஷம். சாட்சாத் நாராயணன ஹிருதய கமலத்துல ரங்கநாதன் வா குலதெய்வம். ரங்கநாதன ஹிருதய கமலத்துல பார்த்து பகவான அடைஞ்சுட்டாள் விட்டாள். சுவாமியை பார்க்கறதுக்கு மேல லாபம் உண்டோ? அயம்ஹி பரமோலாபா எத்யோகேன ஆத்ம தரிசனம்னா யாஜ்ஞவல்யர். எது பெரிய லாபம் தெரியுமா? ஜென்மாவுக்கு நாள் பகவான தியான யோகத்தால உள்ள பார்ப்பதுதான் விட்டாள். பகவான பார்ப்பதற்காகவே கிடைச்ச ஜென்மா மனுஷ ஜென்மா.
அவனை உள்ள இருக்கிறவனை பார்க்காம வெளியில அலைஞ்சிட்டு இருக்கும். இந்த அலைச்சலை தடுக்கிறதுக்காகத்தான் புராணங்கள், இத்திஹாசங்கள், சாதுசங்கம், வேதம், சாஸ்திரம், உபனிஷத்து, துறவிகள் எல்லாரும் அதுக்காகத்தான் இருக்காள். பகவான் உள்ள பார்க்கறதுக்கு சொல்வதற்காகத்தான் இருக்காள். அதை சொல்லலைன்னா அவ நமக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, குருவும் இல்லை, அது தெய்வமும் இல்லைன்னுட்டாள். பகவானை பார்ப்பதற்கு அனுகூலமா இருக்கிறவாள் நமக்கு தாய், தகப்பன், பந்து, ஆச்சாரியன் எல்லாம் அவாதான் இருக்காள். அப்படி பகவானை உள்ள பார்க்கணும். அதுக்காக அந்த கவிங்கிற குழந்தை 10வது குழந்தை பறந்து போயிட்டார். ஷரியாத்தின்னு ஒரு பிள்ளை. அந்த ஷரியாத்தி மனுவனுடைய பிள்ளை அவர் 4000 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிட்டாளா. கல்யாணம்னா தெய்வானுகிரகம் இருக்கு, இந்திரியம் எல்லாம் புஷ்டமா இருக்கு. ராஜாக்கள்லாம் அந்த யுகங்கள்ல எல்லாம், திரேதாயுகம், கிருத யுகங்கள்ல எல்லாம் தீர்காயுஷ்மான்களா இருப்பாள். ஆமா, யௌவனம் போகவே போகாது, வார்த்தக்கியம் லேசில வராது, அப்படி எல்லாம் இருப்பாள். இப்ப எல்லாம் கரி ஆகினாலே சின்ன குழந்தையே கழவனா இருக்கான். பல குறைச்சலா இருக்கு. வயசானவாள் சாப்பிட்ற சாதம் கூட சின்ன பையன்கள் இப்ப சாப்பிட்றது இல்லை. இதெல்லாம் புண்ணிய குறைச்சலை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அதனாலதான் ஒரு குடும்பத்தை பார்க்கணும்னா பூர்வ புண்ணியம் இருக்கான்னு பார்த்து அந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ணி பந்துக்களா பண்ணிக்கோ. இல்லைன்னா வேண்டாம், இப்ப இருக்கிறத பார்த்து நம்பிவிடாதேங்கிறார். பூர்வ புண்ணியம் நிறைய இருக்கணும். அப்பா தாத்தா சேர்த்து வச்ச புண்ணியம் இருக்கணும். அது மாதிரி இல்லைன்னா அந்த குடும்பத்தோட சேராதேன்னு விட்டாள் ரிஷிகள். சரியாச்சி 4000 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிட்டு தஸ்ய ஸ்திரீணாம் சஹஸ்ராணி சத்வார்யாசம் பரிக்ரஹ. 4000 பெண்களும் ஒரே ரூபம், ஒரே அழகு. 4000 பேருக்கும் ஒரே விதமான ஆபரணங்கள், எல்லாம் ஆடை ஆபரணம், ஒன்னுலையும் வித்தியாசம் இல்லாம அழகா நடந்துட்டானா. எவ்வளவு வித்தியாசமா இருக்கணும் பாருங்க. ஒரு குடும்பத்துல 2-3 பேர்ல வச்சுன்னு குடுத்தனம் பண்ண முடியல. அப்பா புள்ளே சம்சாரம், பேரம் பேச்சு 4-5 பேர்கள் இருந்தாலே சண்டை, கூச்சல், கோபம், தாபம் அப்படி இருக்கு. 4000 பத்திரிகளை கல்யாணம் பண்ணிட்டு அவர்களை அழகான முறையில் நடத்திக்கிட்டு எல்லாம் தெய்வானுகிரகம், ரங்கநாதனுடைய பிரசாதம். பகவானை போய் உபாசிச்சுட்டா எல்லாம் அனுகூலமா போயிடும், ஒத்துமையா வந்துவிடும். அது அப்படி இருந்தால் இத்தனை பத்திரிகள் இருந்தும் அத்தனை பேர் இல்ல, ஒருத்திக்கு தான் ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்துதான். சுந்தரி ரொம்ப லட்சணம் வாய்ந்த ஒரே ஒரு குழந்தை சுகன்யன்னு பேரு. பரமசுந்தரியா இருந்தாலும் 4000 பத்திரிகளுக்கும் அந்த குழந்தைகிட்ட பிரியம், ராஜாக்கும் பிரியம். ஷரியாதியினுடைய பட்டணத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய வனம், அரண்யம், அதுல ஒரு சரசு. அந்த சரசுக்கு என்ன விசேஷம்னா, கைலாசத்துல இருக்கிற மானவ சரசு இருக்க, மானவ சரசு போல ஜலம், எப்போதும் ஜலம் கரையில வழியும். அந்த குளம் முழுக்க ஒரே தாமரை, 1000 இதழோட கூடிய தாமரை புஷ்பம், திவ்ய சரசு, நல்ல சீதளமான ஜலம், மதுரமான தீர்த்தம். ராஜா மகாராஜா அங்க அடிக்கடி போய் கிரீட பண்றதுண்டு. ஸ்திரீகளோட போய் ஜலத்துல போய் ஸ்நானம் பண்றது, விளையாடுறது, சாயங்கால வேளையில அப்படி எல்லாம் போய் பண்றது. அடிக்கடி ஸ்நானம் பண்ண இந்திரியங்கள்லாம் சுத்தமா இருக்கும். அதனால இப்ப நம்ம ஆச்சாரியெல்லாம் ரொம்ப ஸ்நானம் பண்ணிட்டே இருப்பார். பண்ணினா மனசு சாந்தமா இருக்கும். ஆகாரம் இல்லாத போனாலும் ஒன்னும் பசி தெரியாது வாழ்க்கை. எப்போதும் சுத்தமா தன்னை வச்சுட்டு இருப்பாள். அவ சுத்தமா இருக்கிறதுனால அவளை போய் அன்ற வாழ்க்கெல்லாம் க்ஷேமங்கள்லாம் உண்டாகிட்டு இருக்கு. அவ அப்படி அந்த ஒண்ணு போயிட்டு உடனே ஸ்நானம் பண்ணிவிடுவா. சன்னியாசிகள் இப்படி பண்ணணும், அது மாதிரி பண்றாள். அப்படி எல்லாம் பண்றவாள்லாம் தான் வாஸ்தவமான சன்னியாசிகள். அது மகான்கள்லாம் அப்படி செய்வாள். அவ நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்ல மாட்டா. பெரியவாள்லாம் என்ன பண்றான்னு நமக்கு தெரியாது. அவ அப்படி எல்லாம் ஆச்சாரமாக இருப்பார்கள். அங்க போய் ராஜா 4000 ஸ்திரீகளோட அங்க போய் ஜலக்கிரீட பண்ணினார். பண்ற போது குழந்தையும் அழிச்சுட்டு போயிருந்தான் சுகன்யையும். அவ அப்படியே அந்த காட்டுல நிறைய பல விருட்சங்கள், புஷ்ப விருட்சங்கள்லாம் இருந்தது. புஷ்பங்கள்லாம் பறிக்கிறதுக்காக போனாள். அங்க செவனர்னு சொல்லி ஒரு மகர்ஷி தபசு பண்றார் பகுகாலமா, எத்தனையோ 10000 வருஷமா. அது ராஜாக்கும் தெரியும் அந்த மகர்ஷி அங்க இருக்காருன்னு.
ஆத்வாதோரிஜனம் ஸ்தானம் தபஸ்தே வேதபாஹிதோரிஜனம் ஸ்தானம் தபஸ்தே விஜனமான ஸ்தானம், நிர்ஜனமான பிரதேசம், ஜனங்கள் அங்க வரக்கூடாத இடம் அது. அதனால அவர் அந்த இடத்துல தபசு பண்ணணும்னு பண்ணினார். அவர் எப்படி தபசு பண்ணார்? இந்திரியங்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி எப்படி தபசு பண்ணாலாம்? இந்திரியங்களை அடக்கி ஆகாராதிகளை எல்லாம் மறந்துட்டு தபஸுக்கெல்லாம் நிசியா இருந்தாலாம். இந்திரியா